Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் 13 warehouse. ஸோ warehouseல ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல மீனிங் ஆஃப் warehouse, difference between warehouse and warehousing, need for warehousing, types of warehousing, functions of warehousing இவ்வளவும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது advantages and drawbacks of warehousing. Drawbacks is nothing about the disadvantage of warehousing. So first advantage பார்க்கலாம். It safeguards the stock of the merchant who do not have storing place. warehouse இருக்கிறதுனால warehouse இல்லாத ஒரு merchantனா middlemans like wholesaler, retailer இவங்களுக்குலாம் சொந்தமாக warehouse இருக்காது. அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க ரெண்டட் warehouse எடுத்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேஃப்கார்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். Warehouses reduce distribution cost of the traders by storing the goods in bulk and allow the trader to take the goods in small lots to his shop. ஸோ இவங்க வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. பல்காக வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போல்லாம் தேவையோ அப்போ இந்த ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் லாட்ஸ் அவங்களோட கடைக்கு கொஞ்சம் பொருளை கொண்டு போய் வச்சு சேல் பண்ணுவாங்க. இது மூலமா டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் ரொம்பவே கம்மி ஆகுது. நெக்ஸ்ட், இட் ஹெல்ப்ஸ் இன் செலெக்ஷன் ஆஃப் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நத்திங் அபவுட் யார் மூலியமாக இந்த ப்ராடக்ட் போய் சேருது, ஃப்ரம் மேனுஃபேக்சரர் டு ஹோல்சேலர் ஆர் ரீட்டைலர். இந்த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி இருக்கும்போது நம்மளுக்கு டைம் ரொம்ப நிறைய கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம செலக்ட் பண்ணிடலாம் எந்த சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம கொண்டு போகிறோம். the producer will prefer whether to appoint a wholesaler or retailer. ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஹோல்சேலர்கிட்ட கொடுத்து அவங்க ரீட்டைலர் கொடுத்து அப்புறம் சேல் பண்ணலாமா இல்லை டேரெக்டாக ரீட்டைலர்கிட்டே கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு பெரிய டெசிஷனை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வேர்ஹவுஸில் கூட்ஸ் இருக்கிற அந்த டைம் கேப் அவங்களுக்கு யூஸ் ஆகும். It assists in maintaining the continuous sale and avoid the possibility of out of stock. ஸோ வேர்ஹவுஸில் எப்போவுமே ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவுட் ஆஃப் ஸ்டாக் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ட்ரேடர்ஸ் வரமாட்டாங்க. அந்த பாசிபிலிட்டிஸே இருக்காது, அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் both skilled and unskilled workers to improve their standard of living. படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி திறமை இருக்கவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி அந்த வேர்ஹவுஸ் பற்றின ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா கூட வேர்ஹவுஸில் நிறைய ஒர்க் இருக்குது. ரெண்டு ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு வேலை தர மாதிரியான சின்ன வேலையிலேருந்து பெரிய அக்கௌண்ட்ஸ் பார்க்குற அந்த வேலை வரைக்கும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது. இட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ட்ராபேக்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா தேர் ஆர் நோ அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பிட்வீன் த பிளேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் தி பிளேஸ் ஆஃப் வேர்ஹவுஸ். ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல இருந்து வேர்ஹவுஸ்க்கு கொண்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் சில டைம் இல்லாமல் இருக்கும். இல்லவே இல்லைன்னு சொல்லலை, நோ அடிக்குவேட்னா போதிய அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். லேக் ஆஃப் சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஃபார் டிஃப்ரெண்ட் கமாடிட்டிஸ் சச் அஸ் பெரிஷபிள் அண்ட் நான் பெரிஷபிள் கமாடிட்டிஸ். ஸோ பெரிஷபிள் அப்படின்னும் போது கோல்டு ஸ்டோரேஜ் நம்ம க்ரியேட் பண்ணணும், அதுக்கெலாம் செலவு அதிகமாக ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நார்மலாக வச்சுட்டா என்ன அப்படின்ற நிலைமைக்கு சில வேர்ஹவுஸ் ஓனர்ஸ் நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸ்டோர் பண்ணுறதுக்கு போதிய அளவுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா பெரிஷபிள் அண்ட் நான் பெரிஷபிள் கமாடிட்டிஸ் இருக்கிறதுனால. Complicated formalities are to be fulfilled at the warehouses. The illiterate and innocent farmers are not able to cope with this produces. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட். வேர்ஹவுஸில் ஒரு ப்ராடக்ட்ஸை நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மாலிட்டிஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி படிக்காத ஃபார்மர்ஸோ இல்லை ஒரு இன்னசென்ட் ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் தே டோன்ட் ஹாவ் நாலேஜ் டு த கோர். அவங்களுக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற அளவுக்குலாம் நாலேஜ் இருக்காது. அதனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு கூட என்ன பண்ண முடியாது, கோப்பப் பண்ண முடியாது, அவங்க கூட ஈக்குவலாக இவங்களால இருக்க முடியாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் ஆஃப் பார்கோட்
technology can reduce the storing of goods by some producers. ஸோ அதே தான் டெக்னாலஜி வளர வளர பார்கோட் அப்படின்றது ஒரு டெக்னாலஜி. ஸோ அந்த பார்கோட் டெக்னாலஜி வளர வளர நிறைய காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் வந்து வருது. ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அதை பற்றி தெரியாது. அதனால அவங்க ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஸ்டோர் பண்ணாததுனால ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால இது வந்து ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், அன்அவாய்டபிள் டிலே ஃபார் அப்டைனிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்காம போகும். அப்போது it may cause loss to the owner of the product. சரியான நேரத்தில் வந்து பண உதவி வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா ஓனருக்கு லாஸ் ஆகும். ஏன்னா ப்ராடக்ட்ஸை வந்து இப்போ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்க செலவு பண்ணணும். அப்படி டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்கக்கிட்ட இப்போ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் இல்லை, பணம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் நடக்காது அந்த இடத்துல. அப்படி நடக்காத போது ஆட்டோமேட்டிக்காக கூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். அப்படி ஆகும்போது ஓனருக்கு லாஸ் வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அன்அவாய்டபிள் டிலே ஃபார் அப்டைனிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வேர்ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸ். வேர்ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய காம்ப்ளிகேட்டட் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லலை. அந்த ஒர்க்லாம் என்னென்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ஹவுஸ் வாரண்ட். இது வந்து இட் இஸ் அ டாக்குமெண்ட் இஷ்யூட் இன் த ஃபேவர் ஆஃப் ஓனர் ஆர் டெபாசிட்டர் ஆஃப் த கூட்ஸ் பை த வேர்ஹவுஸ் கீப்பர். ஸோ ஓனருக்கு வேர்ஹவுஸ் கீப்பர் கொடுக்குற ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து இந்த வேர்ஹவுஸ் வாரண்ட். இது என்ன அப்படின்னா இட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ். இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் கூட்ஸ் இருக்குது அதோட டைட்டில். இப்போ நம்ம லிஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம கடைக்கு போகணுன்னா என்னென்ன வாங்கணும் பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி இவங்களோட கூட்ஸ் என்னென்ன அந்த வேர்ஹவுஸில் இருக்குது அப்படின்ற டைட்டில் ஆஃப் கூட்ஸ். அண்ட் இந்த டைட்டில் ஆஃப் கூட்ஸ் வந்து இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் பை சிம்பிள் என்டாஸ்மெண்ட் ஆர் டெலிவரி. என்டாஸ்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர், இன்னொருத்தவங்க வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து டெலிவரி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை இதில் எழுதி கொடுக்கறது தான் என்டாஸ்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி சிம்பிள் என்டாஸ்மெண்ட் பண்ணால் வேறு ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா கூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், the டைட்டில் ஆஃப் த கூட்ஸ். டு ட்ரான்ஸ்ஃபர் ஆல் த கூட்ஸ் வேர்ஹவுஸ் வாரண்ட் இஸ் சஃபிஷியன்ட். எல்லா கூட்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வேர்ஹவுஸ் வாரண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இஃப் ஒன்லி அ பார்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட் தென் டெலிவரி ஆர்டர் இஸ் நீடட். இல்லை நான் வந்து ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எடுக்கல, ஒன்லி அ பார்ட் ஆஃப் அ கூட்ஸ் ஆர் டு பி ட்ரான்ஸ்ஃபர்டு, ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படின்னா டெலிவரி ஆர்டர் வந்து கண்டிப்பாக அங்கே தேவைப்படும். The delivery order is to be accompanied by the warehouse warrant. warehouse warrant கூடிய இந்த டெலிவரி ஆர்டரையும் வந்து கொடுத்துருப்பாங்க. யார் அப்படின்னா வேர்ஹவுஸ் கீப்பர். வேர்ஹவுஸ் கீப்பர் அப்படின்றது வேர்ஹவுஸை ரன் பண்ணுறவங்க. வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ் ரெசிப்ட். It is a document issued by the warehouse keeper which acknowledges the receipt of goods from the depositor of a goods. இந்த warehouse keeper receipt அப்படின்றது இதுவும் வந்து ஒரு டாக்குமெண்ட் which is issued by the warehouse keeper. இது யார் கொடுப்பா அப்படின்னா warehouse keeper கொடுப்பாங்க. இது வந்து டைட்டில் ஆஃப் கூட்ஸ் வந்து கிடையாது. இது வந்து வெறும் ஒரு ரெசிப்ட், கூட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டெபாசிட்டர் ஆஃப் த கூட்ஸ், அவருக்கு யார் வந்து கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெசிப்ட், அவ்வளோதான். It also shows the existence of the arrangement to keep the goods in warehouse subject to certain conditions. ஸோ இந்த warehouse keeper ரெசிப்டை வச்சு தான் கூட்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க அண்டர் சர்டைன் கண்டிஷன்ஸ். சில கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இந்த கூட்ஸை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பண்ணுவாங்க. இட் இஸ் நாட் அண்ட் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ் அண்ட் இட் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள். வேர்ஹவுஸ் வாரண்ட் மாதிரி இது வந்து டைட்டில் ஆஃப் கூட்ஸ் கிடையாது அண்ட் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது வந்து வெறும் ஒரு ரெசிப்ட், பில் மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டாக் வாரண்ட். Dock is a place in the harbor where the goods are kept for loading into the ship. இது வந்து ஹார்பரில் இருக்கக்கூடிய ஒரு ஷிப்பில் வந்து ஏற்றக்கூடிய ஒரு வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்க வேர்ஹவுஸ்லேருந்து தான் ஷிப்புக்கு வந்து கூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. டாக் வாரண்ட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ் இஷ்யூட் பை டாக் அத்தாரிட்டி. எப்படி வேர்ஹவுஸ் வாரண்ட் வந்து வேர்ஹவுஸ் கீப்பர் வந்து இஷ்யூ பண்ணுவார், அதே மாதிரி டாக் வாரண்ட் வந்து இட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ்.
இங்கே ஹார்பரில் இருக்கக்கூடிய கூட்ஸுக்கு இது வந்து டைட்டில் ஆஃப் கூட்ஸ் issued by dock authority. அங்கே எப்படி வேர் ஹவுஸ் கீப்பர், அதே மாதிரி இங்கே dock authority. This document certifies that the dock authority hold the goods. இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறதுனால டாக் அத்தாரிட்டி தான் அந்த பர்சன் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. To take delivery of the goods, this certificate should be given back to the dock authority. நீங்கள் போய் கூட்ஸை வந்து டெலிவரி எடுக்கணும் அப்படின்னா இந்த டாக் அத்தாரிட்டி இல்லாமல் உங்களோட கூட்ஸை வந்து வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது. The right of getting delivery of goods can be assigned to the third party too. அங்கே எப்படி என்டார்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இங்கேயும் தேர்ட் பார்ட்டி நேம் போட்டு நீங்கள் போய் கூட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும் தேர்ட் பார்ட்டிக்கு. நெக்ஸ்ட் வந்து டாக் ரெசிப்ட், அதே தான் warehouse receipt மாதிரியே இது dock receipt which is there in the harbor. Dock receipt is an acknowledgement of the receipt of goods issued by the dock authority. இது வந்து acknowledgement of goods யார் கொடுப்பா அப்படின்னா dock authorities கொடுப்பாங்க. யாருக்கு அப்படின்னா to the owner of the goods. It is not a document of title of goods. இது title of goods கிடையாது. Therefore, the right of taking delivery of goods cannot be transferred. இந்த ரெசிப்டை வச்சுட்டு டெலிவரி ஆஃப் கூட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. டாக் வாரண்ட் இருந்தால் யார் வேணால் போயிட்டு கூட்ஸ் வந்து டெலிவரி பண்ணி எடுத்துகிட்டு வெளியே வர முடியும். ஆனால் ரெசிப்ட் வச்சுட்டு யாருமே உள்ளே போயிட்டு என்னோட ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி டெலிவரி எடுத்துகிட்டு வெளியே வர முடியாது. நெக்ஸ்ட் வந்து டெலிவரி ஆர்டர், இதுவும் வந்து ஒரு டாக்குமெண்ட் த்ரூ விச் த டெபாசிட்டர் டைரக்ட்ஸ் அ வேர்ஹவுஸ் கீப்பர் டு டெலிவர் த ஸ்பெசிஃபிக் கூட்ஸ் either to the party mentioned in the document or to the barrier. இந்த டெலிவரி ஆர்டர் பார்த்துனா ப்ராடக்டோட ஓனர்கிட்ட கூட்ஸை கொடுக்கணுமா இல்லைனா யார்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த பேரியர் கிட்ட யாரோட பேர் அதில் என்டார்ஸ் பண்ணியிருக்கோ அவங்கக்கிட்ட கொடுக்கணுமா அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க இந்த டெலிவரி ஆர்டர் வச்சு தான். The warehouse keeper delivers the goods as per the instruction. So instruction either to the owner or to the third party. எப்படி அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து கூட்ஸை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ திஸ் டாக்குமெண்ட். ஸோ இந்த டெலிவரி ஆர்டர் மூலிமா தான் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். எனக்கு பதிலாக நீ போய் எடுத்துக்கோ அப்படின்ற அந்த ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா டாக் வேர்ஹவுஸ் வாரண்ட் அண்ட் வேர்ஹவுஸ் ரெசிப்ட்டு, அதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ அதே தான் இங்கே பாயிண்ட்ஸில் என்ன மேலே கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் ரீட் பண்ணுறேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஆல்ரெடி மேலே எக்ஸ்பிளைன் பண்ணதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ஹவுஸ் வாரண்ட் அப்படின்றது இட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ். வேர்ஹவுஸ் ரெசிப்ட் இட் இஸ் நாட் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் கூட்ஸ். Second point, it is not only an acknowledgement for the receipt of goods but also gives an authority to get delivery of goods by owner or by the third party. இது வெறும் acknowledgement receipt மட்டும் கிடையாது, இந்த டெலிவரி எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்றத தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த வேர்ஹவுஸ் வாரண்ட் வந்து இருக்குது. இங்கே இட் இஸ் ஒன்லி த அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ். இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது டு த தேர்ட் பார்ட்டி அண்ட் கூட்ஸோ டெலிவரி எடுக்க முடியாது ரெசிப்ட் மட்டும் வச்சுக்கிட்டு. It can be negotiated or transferred to others. இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நெகோஷியேட்னா அவங்க பேர் எழுதுறது, யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோமோ அவங்க பேர் எழுதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இட் cannot be transferred to others. ரெசிப்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. It can be given as a collateral security for getting financial assistance. என்கிட்ட இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத செக்யூரிட்டியாக கொடுக்கறதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னா வேர்ஹவுஸ் வாரண்ட் தான் யூஸ் ஆகுமே தவிர ரெசிப்ட் வந்து யூஸ் ஆகாது. இட் cannot be given as a collateral security. Next, delivery of goods affected by surrendering this warrant with endorsement. டெலிவரி வந்து இந்த வாரண்ட் கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். Delivery is affected by surrendering this receipt with letter from depositor. இதை கொடுத்து ஒரு லெட்டர் இருந்தால் மட்டும்தான் டெலிவரி வந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வேர்ஹவுஸ் இன் இந்தியா நம்ம பார்க்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் இதை வந்து அப்படியே ரீட் பண்ணி நான் சொல்கிறேன், எனக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. இந்தியா இஸ் அன் agrarian country but the importance of warehouse was not felt till 1950. இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியே வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி தான். அக்ரிகல்ச்சர் அப்படின்னும் போது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாதான் த்ரூ அவுட் த இயர் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த இம்பார்ட்டன்ஸே தெரியாமல் இருந்திருக்காங்க. ஸ்டோரிங் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸே தெரியாமல் இருந்திருக்காங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா till 1950 வரைக்கும். Agriculture contributes 16% of overall GDP. நம்மளோட ஜிடிபியில் 16% வந்து அக்ரிகல்ச்சர் மட்டுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் approximately
52% of Indian population agricultureல தான் வந்து இருக்காங்க. It is estimated that more than 40% of agriculture production waste due to the poor storage facility. ஸோ 40% நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு புவராக இருக்குது நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. On the recommendation of All India Rural Credit Survey Committee, இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் மூலியமா the Agricultural Produce Development and Housing Corporation Act enabled in 1956. ஸோ இப்படி 40% வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சர்வே மூலியமா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து வேர் ஹவுஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஆத்தரைஸ்டு தி கவர்மெண்ட் டு செட் அப் நேஷனல் கார்பரேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் வேர் ஹவுசிங் போர்டு to develop agriculture cooperatives and warehouse. ஸோ இதுக்கப்புறம் தான் 1956 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேர் ஹவுஸ் கொண்டு வந்தாங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லோகோ. ஸோ மெயின் வேர் ஹவுஸ் ஏஜென்சிஸ் இன் பப்ளிக் செக்டார். பப்ளிக் செக்டாரில் வேர் ஹவுஸோட ஏஜென்சிஸ், மெயின் வேர் ஹவுஸ் ஏஜென்சிஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். 3 மெயின் ஏஜென்சி இன் பப்ளிக் செக்டார் எங்கேஜ் இன் ப்ரொவைடிங் லார்ஜ் ஸ்கேல் வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ். அது யார் யார் அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCI. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இட் ப்ரொவைட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ஃபார் ஃபுட் கிரெயின்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆல்சோ ஹையர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃப்ரம் அதர் சோர்சஸ். மற்ற சோர்சஸ்லேருந்தும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இடம் தாங்க, கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டினா ஸ்டோர் பண்ணுறதுக்கான இடம் வந்து எங்கேருந்துலாம் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் வேர் ஹவுஸ் கார்பரேஷன், ஸ்டேட் வேர் ஹவுஸ் கார்பரேஷன் அண்ட் ப்ரைவேட் பார்ட்டிஸ் இவங்க கிட்ட இருந்தும் கூட எங்களோட ப்ராடக்ட்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஹையர்ஸ் தி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. த அவைலபிள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இஸ் எவ்வளோ அப்படின்னா 74.6 million tons. August 2013-28 government told in Lok Sabha. So 2013 அந்த சென்சஸ் படி எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா 74.6 million tons. The FCI was set up under the Food Corporation Act 1964. இந்த ஆக்ட் கீழே தான் வந்து இந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க in order to fulfill the following objective of food policy. ஸோ ஃபுட் பாலிசியோட என்னென்ன ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃபார் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ த்ரூ அவுட் த கண்ட்ரி ஃபுட் கிரெயின்ஸ் போய் சேரணும் அப்படின்றது இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவ். எஃபெக்டிவ் ப்ரைஸ் சப்போர்ட் ஆப்ரேஷன் ஃபார் சேஃப்கார்டிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு நல்ல ஒரு விலையை வந்து கொடுக்கணும், அவங்க விளைவிக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நல்ல ப்ரைஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஆப்ஜெக்டிவாக வந்து இவங்க வச்சுருந்துருக்காங்க. மெயின்டைனிங் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் ஆஃப் ஆப்ரேஷனல் அண்ட் பஃபர் ஸ்டாக்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் டு என்ஷூர் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ ஆப்ரேஷன் அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆப்ரேஷனுக்கும் பஃபர் அப்படின்னா வந்து இடையில் ஸ்டாக்குக்கும் இடையில் ஆப்ரேஷன் அண்ட் ஸ்டாக்குக்கும் இடையில் இருக்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருந்திருக்கு. எதுக்காக அப்படின்னா டு என்ஷூர் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி, ஃபுட்டை வந்து நல்லா பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில். நெக்ஸ்ட் வந்துட்டு சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷன் CWC இவங்க கிட்ட இருந்தும் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்க எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க அப்படின்னா in 1957 the available capacity of Central Warehouse Corporation is 11.17 million tons. அவ்வளோ இடம் வந்து இவங்க கிட்ட இருக்குது, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து இருக்குது. அண்ட் வித் ஆப்ரேஷன் த்ரூ 464 warehousing centers across the country. 464 warehouse centers வந்து வச்சுருக்காங்க across the country as on 30th September 2017 census படி. Functions of Central Warehousing Corporation இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டு ப்ரொவைட் ஏஜென்சி சர்வீஸ் ஃபார் சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் சீட்ஸ். அதை ஏஜென்சியாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க, சயின்டிஃபிக் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. யார் யாருக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் சீட்ஸ், அப்புறம் மேன்யூர்ஸ், ஃபர்டிலைசர்ஸ், அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ் அண்ட் அதர் நோட்டிஃபைட் கமாடிட்டிஸ். ஸோ CWCலேருந்து ஹையர் பண்ணிக்கிறாங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்னு சொன்னேன் இல்லையா, அதே பாயிண்ட் தான் இங்கேயும் இருக்குது. இவங்க வந்து கொடுக்குறாங்க, அவங்க ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கொடுக்கறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டி இவங்க கொடுக்குறாங்க, இது இவங்களோட ஃபங்க்ஷன்.
to issue negotiable warehouse receipt for procuring credit to the owner of the goods. ஸோ இவங்களோட இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா வேர்ஹவுஸ் ரெசிப்ட் வந்து கொடுப்பாங்க. அதுவும் நெகோஷியபிள் வேர்ஹவுஸ் ரெசிப்ட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா ஓனர்ஸ்க்கு வந்து கிரெடிட் வாங்கிக்கிறதுக்காக. ஓனர் ஆஃப் த கூட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேர்ஹவுஸ் ரெசிப்ட் வச்சு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து அக்வயர் பண்ணிப்பாங்க அதுக்காக. Next, to preserve the produce deposited with a care and protect against insect and various pests and deterioration due to moisture and dampness. ஸோ இதுலேருந்துலாம் ப்ராடக்ட்ஸை ப்ரிசர்வ் காப்பாற்றுறது இவங்களோட பெரிய ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா ஸ்டோர் பண்ணால் தானே காப்பாற்ற முடியும் கூட்ஸ் எதுவுமே கெட்டு போகாமல். அதனால தான் கெட்டு போகாமல் அண்ட் ப்ரொடெக்ட் ஃப்ரம் இன்செக்ட் சின்ன சின்ன பூச்சிங்க அப்புறம் மாய்ஸ்சர் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டி இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன். டு ஆக்ட் ஆஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஃபார் purchase and sale, storage and distribution of specified commodity and transfer to and from warehouse. ஸோ வேர்ஹவுஸ்லேருந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சேல் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து இவங்க வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க ஃபார் தி கவர்மெண்ட். To reduce the cost of storage and facilitate the marketing of produce through proper grading. ஸோ ஸ்டோரேஜ் காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மார்க்கெட்டிங் ஒர்க் கூட பண்ணி தராங்க. அது என்ன அப்படின்னா ப்ராப்பர் கிரேடிங்னா ப்ராடக்ட்ஸ் வந்து கிரேட் பண்ணுறது, குவாலிட்டி வந்து செக் பண்ணுறது இவங்க வந்து பண்ணி தராங்க. சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷன் சிடபிள்யூசி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் வேர்ஹவுசிங் கார்பரேஷன் எஸ்டபிள்யூசி. எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் கிவன் பவர் டு எஸ்டாப்ளிஷ் இட்ஸ் ஓன் வேர்ஹவுஸ் கார்பரேஷன் ஆஃப்டர் கெட்டிங் அப்ரூவல் ஃப்ரம் சிடபிள்யூசி. ஸோ சிடபிள்யூசி மேலே பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து அப்ரூவ் வாங்கினதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்டும் அவங்களோட ஓன் வேர்ஹவுஸ் கார்பரேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50% ஆஃப் த கேபிட்டல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை சிடபிள்யூசி. 50% கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அண்ட் த பேலன்ஸ் 50% இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த ஸ்டேட். எந்த ஸ்டேட்டில் ஆரம்பிக்கிறோமோ அந்த ஸ்டேட் வந்து 50% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடு வேர்ஹவுஸ் கார்பரேஷன் பார்க்கலாம். இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1959. த அவைலபிள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் TNWC தமிழ்நாடு வேர்ஹவுஸ் கார்பரேஷன் இஸ் 6.83 lakh million tons with 7 regional office, 256 godowns across the state. It is one of the biggest public warehouse operating in the state, offering logistic service to the diverse group of clients. ஸோ இது வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேர்ஹவுஸ் சிஸ்டம் ஆப்ரேட்டிங் இந்த ஸ்டேட். தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு வேர்ஹவுஸ், பிக்கஸ்ட் வேர்ஹவுஸ், ஆஃபரிங் லாஜிஸ்டிக் சர்வீஸ் டு டைவர்ஸ் குரூப் ஆஃப் கிளைண்ட்ஸ். விதவிதமான கிளைண்ட்ஸ், டைவர்ஸ் குரூப்னால் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ்க்கு வந்து இவங்க வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பை ஹியர் வி ஆர் கம்ப்ளீட்டிங் சாப்டர் 13 and இந்த சாப்டர் 13ஓட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அண்ட் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் தி சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ guys, have a happy day.